இப்போ தமிழர்களுக்கு எதிராக தான் ஒடிசாவில் பிரச்சாரம் பண்ணாருன்னு சொன்னீங்க. அது இங்கே எடுபடவும் செஞ்சிச்சு, இந்த ஆட்சி அகற்றப்பட்டுச்சு, பிஜேபி வந்துச்சு. இப்போ அதே தான் பீகார்லையும் பண்ணுறாங்க. அப்போ தமிழர்களுக்கு எதிரான மனநிலை தான் ஒடிசா பீகாரில் இருக்கிறத பார்க்க முடியுது. பீகாரில் அவங்க இது எடுபடும் எடுபடாதுங்கிறதெல்லாம் வேற. நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களை குற்றப்படுத்துகிற, தமிழர்களை கீழ்த்தரமாக மற்ற மாநிலங்களில் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாஜக மற்றும் அதனுடைய கூட்டணி, அதோடு சேரக்கூடியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும்ங்கிறது தான் இங்கே நாம பேச வேண்டிய முக்கியமான செய்தி. ஏன்னா பாதிக்கப்படுது நான் தானே, எங்களை தானே சொல்றீங்க. இன்னொன்னு அதுல இன்னும் புது விளக்கம் கொடுக்குறாங்க இவங்க. அதுல சில பேர் இப்ப உங்க குறிப்பிட்டு என்ன சொல்றாங்க, இது திமுக குறித்த விமர்சனம் அப்படிங்கிறாங்க. இப்ப இவங்க எல்லாம் கடந்த காலங்களில் தமிழர்களை குற்றப்படுத்திய விவகாரங்களுக்கு எதிர்வினை ஆற்றுனாங்களாங்கிறத நம்ம கேள்வி கேட்கணும். உதாரணத்துக்கு இப்போ ஒடிசால கொத்துச்சாவி போனுச்சுன்னு சொன்னதா இருக்கட்டும், அதுல உச்சமா போய் சொன்னாரு, கான்ட்ராக்டர்ஸ் எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிடுறாங்க. பீகாருக்கு நாங்க ஒரு நலத்திட்டம் கொடுத்தோம்னா, ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தோம்னா தமிழ்நாட்டிலிருந்து கான்ட்ராக்டர்ஸ் போடுறாங்க அப்படின்னாரு. கும்பகோணத்துல ஒரு என்ஹெச் ப்ராஜெக்ட் போட்டுட்டு இருக்கீங்க, குஜராத்தி நிறுவனங்கள் தான் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நாங்க சொல்லட்டுமா, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 1-2 மிகச்சொற்பமான திட்டங்கள் கூட குஜராத்திகளை வச்சுதான் பண்றீங்க, குஜராத்திகள் கொள்ளையடிச்சுட்டு போறாங்க அப்படின்னு நாங்க கிளைம் பண்ண முடியுமா? அன்னைக்கு அதுக்கு யாரெல்லாம் எதிர்வினை ஆற்றுனீங்க? அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக அணியை மட்டும்தான் எதிர்த்து நின்றுச்சு. இன்னைக்கு பேசக்கூடிய பாஜக அதிமுகவோ வேற யாரும் அன்னைக்கு துணைக்கு நிக்கல. நீங்க கர்நாடகாவில் தமிழ்நாட்டினுடைய தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்தப்பட்ட போது அமைதி காத்து அதை ரசித்து விட்டு வந்தவர் அண்ணாமலை. ஆளுநர் தமிழ் தாய் வாழ்த்தை அவமானப்படுத்திய போது அதை ஆதரித்து அவர் பக்கம் நின்ற ஒரே கட்சி பாஜக. அவ்வளவு மோசமான ட்ராக் ரெக்கார்டு வச்சுட்டு இன்னைக்கு அவர் திமுக தான் பேசினாரு. எங்க நடந்துச்சுன்னு பேசினாரு? தமிழ்நாட்டில் நடந்துச்சுன்னு தானே பேசினாரு. திமுக பீகாரிகளை போய் பீகாரில் அவமானப்படுத்திச்சா? பீகாரிகளை போய் கர்நாடகாவில் அவமானப்படுத்திட்டு பேசினாரா? தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிறார்கள் தானே அவருடைய கிளைம். அப்ப எந்த நிலத்தை குற்றப்படுத்துகிறார்? அதுதான் கேள்வி. நீங்க ஒரு கட்டத்தில் ஒரு வதந்தி பரப்பப்பட்டது, ஒரு ஃபேக் நியூஸ் பெட்லர்ஸ் சொல்லுவோம்ல, வதந்தி பரப்பி குளிர் காய்கிறவர்கள், அவர்களை போல செயல்படுகிறார் இந்த நாட்டினுடைய பிரதமர். இதை விட வேற கேவலம் இருக்க முடியுமா? அப்படி தமிழர்கள் தமிழ்நாட்டில் வட இந்திய புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுகிறார்கள் சொன்ன போது முதல் முறையாக கவர்மெண்டினுடைய அபிஷியல் ரிலீஸ, கலெக்டரேட்ல இருந்து ரிலீஸை ஹிந்தியில வெளியிட்டோம். இருமொழி கொள்கையை விடாப்பிடியா பின்பற்றக்கூடிய ஒரு மாநிலம். ஏன்னா அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்ச்சியை உருவாக்கணும், அந்த தொழிலாளர்களுடைய நலன்ல எங்களுக்கு அக்கறை இருக்கு, அவங்களுக்கு என்ன மொழியில புரியுமோ அந்த மொழியில போய் அரசு பேசும்னு அந்த இருமொழி கொள்கை இருக்கும்போது கூட மனிதாபிமானத்தோடு அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு குறை வந்துடக்கூடாதுன்னு செயல்பட்ட முதலமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், எங்களுடைய தலைவர். அவரை நீங்க குற்றப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை நீங்க குற்றப்படுத்தி பேசுறீங்க அப்படின்னா அது ஒரு வெறுப்போட உச்சம் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது.